பலமுறை இதே ஸ்ட்ரீட்டில் நம்ம பேசியிருக்கோம். ஹிட் அண்ட் ரன் மாதிரி போயிடக்கூடாது. பல குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி மீது வைக்கிறீங்க, ஆனால் அதற்கான முன்னெடுப்பை நீங்கள் எடுக்கணும் அப்படின்லாம் இந்த மத்திய அரசை பார்த்து நம்ம பேசியிருக்கிறோம். அது அவங்க காதில் விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கிரண் ரிஜிஜு என்ன சொல்றாருன்னா, கடந்த 20 ஆண்டு காலமாக இவர் 54 வெளிநாட்டு பயணங்களை ராகுல் காந்தி மேற்கொண்டிருக்காரு. அதோடைய ஒட்டுமொத்த செலவு அப்படின்னு அவர் அப்ராக்சிமேட்டா கணக்கு பண்ணா 60 கோடி வருது. ஆனா இவர் ஆண்டுக்கு அவருடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றாரு. அதுல இவருக்கு சொத்து 10 கோடியோ ஏதோ தான் இருக்கிறது மாதிரி, வருமானம்ங்கிறது 11 கோடி தான் ஒட்டுமொத்தமாக காட்டியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக 11 கோடி காட்டியிருக்காரு. அசையும் சொத்து அப்படி இப்படின்னு அது ஒரு 10 கோடியெல்லாம் கணக்கு போட்டா, சொத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போனா கூட இந்த 60 கோடியை மேட்ச் ஆக மாட்டேங்குது. கவர்மெண்ட்ல இருந்து இவர் ஒரு எம்பியா இருக்காரு, அரசு முறை பயணமாக போங்கன்னு டிக்கெட் போட்டு கொடுத்தா ஏதாவது உண்டு. அப்பனா இவர் யார் டிக்கெட்ல போனாரு, எந்த நாட்டுக்கு போனாரு, யாரை சந்தித்தார், இதை முதல்ல நீங்க இது பண்ணுங்க. நாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்னுடைய பார்வையிலங்க இதுவே வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்காக மாற்றப்படாது. ஸ்பான்சர் டிக்கெட்னு சொல்லுவாங்க. யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கிறது ஸ்பான்சரை நீங்க சொல்லலைன்னா வருமானத்துக்கு அதிகமான சொத்து. நீங்க ரொம்ப சிம்பிள் சார், உங்க வருமானம் இவ்வளவு டிராவல் பண்ணிருக்கீங்க ஏன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். கொடுத்தா அவர் சொல்லுவார், சொல்லலைன்னா உள்ளதுக்கு படம். அதை விட முக்கியம், சொல்லணும்னு வெயிட் பண்ணாமல் இதை வச்சே நீங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து இருந்ததுனாலதான் இவ்வளவு டிக்கெட் உங்களால எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கேஸை போட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணி போடுங்கிறேன், ஜெயலலிதா போட்ட மாதிரி. டோன்ட் வெயிட். என்னுடைய கேள்வி, வெயிட் பண்ண வேண்டாம். ஏன் வெயிட் பண்ண? என்ன டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் இருந்ததுனாலதான் நீங்க இவ்வளவு டிக்கெட் எடுத்திருந்தா யூ ஹேவ் சம் ஹிடன் வெல்த். யாரு ஸ்பான்சர்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு முறை வெளிநாட்டு பயணம் போட்டு இங்க பல கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு சார். அவர் யார சந்திச்சாரு, எங்கெங்க பேசினாருங்கிறதெல்லாம் அரசாங்கத்துல ரெக்கார்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு முன்னாலேயும் வெளிநாடு போறீங்க. ஒவ்வொரு தடவையும் பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டுக்கு போறாருன்னா அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால நீங்க போறீங்க. அங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவு கலவரத்தை பண்ணிட்டு வரீங்க. ஆனாலும் எதுவும் நடக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனால் நீங்கள் யாரை பார்த்தீர்கள் லிஸ்ட் இருக்கு. நீங்க சோராசனுடைய குடும்ப கல்யாணத்துக்கு போனதுக்கு போட்டோ இருக்கு. அங்க ஏன் போறீங்க நீங்க? ஜார்ஜ் சோராஸ் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் கல்யாணத்துக்கு ஏன் போகணும்? அவன் வீட்டு கல்யாணத்துக்கு ஏன் போகணும்? ஜார்ஜ் சோராஸ் யாரெல்லாம் சொல்றாரோ அவரெல்லாம் போய் எல்லா நாடுகளையும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ ரொம்ப தெளிவாக நீங்கள் பதவிக்காக மட்டுமே ஆன்டி இந்தியாவா இருக்கிறீர்களா, இல்ல உங்க ஜீனே ஆன்டி இந்தியா? இந்த கேள்வியை நாம் காங்கிரஸை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. ஒரு ஆன்டி இண்டியனுக்கு பின்னால காங்கிரஸ் இருக்க வேண்டுமா? இன்னைக்கு பஞ்சாப்ல 60 எம்எல்ஏ அநேகமா வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இப்போ சதீஷனை கேரளால சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணதுனால வேணுகோபால் யோக்கியம் இல்லையாங்கிறதுலாம் வேற. இப்போ அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இனிமே இது இஸ்லாமிய மாநிலம்னு இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நமக்கு வர்ற தகவல் 50க்கு மேற்பட்ட இப்போது வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அப்படி மொத்தமா பிஜேபிக்கு வர போறாங்கன்னு ஒரு தகவல். எல்லாருக்கும் அப்ப என்ன கோபம் சார்? நீங்க அமேதியில இது வயநாடுல என்ன நோட்டீஸ் ஒட்டினாங்க பாக்குறீங்க? கேரளால டோன்ட் மேக் வயநாடு அனதர் அமேதி அப்படின்னு அர்த்தம். இன்னும் தடவை நீங்க ஜெயிக்க மாட்ட, ஒழுங்கா சதீஷனா சிஎம். பயந்துட்டாங்க, ஆக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அங்க இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இவருடைய எம்எல்ஏஸ் எல்லா எம்எல்ஏயும் முஸ்லீம் எம்எல்ஏ தாங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆகையினால ஆன்டி நேஷனல் காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் இல்லை, அது ஆன்டி நேஷனல் காங்கிரஸாக மாறி இருக்கு. இது முதல்ல. அதனால அவங்கள இந்த வழக்குல விசாரிக்கணும், விசாரிச்சு இது பண்ணணுங்கிறத விட டிஸ்ப்ரப்போர்ஷனேட்ல முதல்லயே உள்ள போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய சஜஷன். அவர் எத்தனை தடவை போனாரு, எங்க போனாரு, எத்தனை தடவை
காவல் கண்காணிப்பை மீறினாரு, அதுக்காக அவருடைய காவல் கண்காணிப்பு ஏன் எடுக்கப்பட்டது, அதெல்லாம் பேசுறதா இருந்தா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த விஷயம் யாருக்கானது என்றால் தாவேகா தொண்டர்களுக்கான எச்சரிக்கையாக சொன்னார். அது என்ன எச்சரிக்கை அப்படி கேட்டா, காங்கிரஸ் கட்சி ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு என்ன தோணுகிறது? இங்க ஆந்திரா, அங்க தெலுங்கானால ஆட்சியில் இருக்கு, இங்க கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கு, இப்ப கேரளால ஆட்சிக்கு வந்தாச்சு. 60 ஆண்டு காலம் பிறகு தமிழ்நாட்டிலையும் வந்தா சவுத்துல பெரிய காங்கிரஸ் எம்பையர் இருக்கு என்று காண்பிப்பதற்காக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணித்து விஜய்க்கு அப்படின்னு ஒரு தோற்றம் வருகிறது. அதை விட மோசமான ஒரு எண்ணம் இருக்கு. என்ன தெரியுமா? இதைத்தான் தாவேகா தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஜென்சி இன்னைக்கு தாவேகா கூட இருக்காங்க. இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து ஜென்சி போராட்டம் ஜென்சி போராட்டம் ஜென்சி போராட்டம் சொல்றது நடக்கவே இல்லை. ஒரு இளைஞர்கள் ராகுல் பின்னால போகல. எத்தனையோ தேர்தல் நடந்தாச்சு. பீகார் நடந்தாச்சு, பீகாருக்கு அப்புறம் இப்ப இது நடந்தாச்சு, 5 மாநில தேர்தல் நடந்தாச்சு, எங்கேயும் பிரச்சனை இல்லை. ஆனா இவர் கலவரத்தை தூண்டன்னு நினைக்கிறாரு, மணிப்பூர்ல தூண்டி விடுறாரு, இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய உள்நாட்டு கலவரம் தூண்டி விடணும்னு நினைக்கிற ஆள் கிடைக்கல. இப்ப அவர் என்ன பண்றாரு? இந்த விஜய்க்கு பின்னாலே சிந்தனையே செய்யாமல் போராடக்கூடிய இளைஞர் சக்தி இருக்கிறது. அந்த இளைஞர் சக்தி தமிழ்நாட்டில இருக்கு, கேரளா இருக்கு. ஆகையினால இந்தியாவுக்கு எதிராக ஒரு கலவரம் பண்ணதுக்கு ஏற்கனவே திமுக பிரிவினை எண்ணத்தோட இருக்கு. நாம் பண்ணணுங்கிற ஒரு அயோக்கிய சிந்தனையில் தான் இவர்கள் தாவேகா கூட போகிறார்கள். அதனால தாவேகாவை தூண்டி விடுவாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இளைஞர்களை தூண்டி விடுவார்கள், போராட சொல்லி தூண்டி விடுவார்கள். தாவேகா தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். காங்கிரசுக்கு இந்து விரோத பெரிய சதி திட்டம் பின்னால இருக்கு, இளைஞர்களை தூண்டிவிடக்கூடிய சதி திட்டம் பின்னால இருக்கு என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகையினால இந்த ராகுல் இனிமேலாது பேச்சு கிடையாது. ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டே இருக்காரு, என்ன போனார் விசாரிங்க, உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிச்சாதான் ஒரு இந்த ஜென்சின்னு ஏதோ ஒண்ணு பண்ண, அது இந்தியாவில் நடக்கவே போறது இல்லை. ஆனால் இந்த சதி முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்று